தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னும் போது மேஷராசி முதன்மையான ராசி. என்ன பண்ணா உங்களோட லைஃப்ல ஒரு திருப்புமுனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும்? மேஷத்துக்கு டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கன்ஃபார்மா இருக்கு. போன வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் மோர் தென் ஸ்பெஷல். என்ன விஷயத்துல ஸ்பெஷல் அப்படின்னா, 2 விஷயத்துல ரொம்ப ஸ்பெஷல். இந்த தடவை ராகுக்கு எது பயிற்சிகள் இருக்கு, குரு பயிற்சி இருக்கு. இதுதான் இந்த வருடத்தையே இனிமையாக்க போகுது. ஏன்னா வருட கிரகங்களுடைய பலனை வைத்து மட்டும்தான் முழுமையாக இயங்கும். ஸோ இந்த தடவை மேஷத்துக்கு வரக்கூடிய இந்த 7 சனியோட அமைப்பு அப்படின்றது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சுபத்துவமாக போறார் சனி. ஏன்னா குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த 2.5 வருஷமும் சனி சுபத்துவமாகி காட்ட போறாரு. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டேன், உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், கடைசியா உங்க வீட்டில் உட்காந்துருக்கேன், ஸோ நான் நல்லது தான் பண்ண போறேன்ற மாதிரி தான் சனி உட்காந்துருக்காரு. விரயம் நடக்கும், அதுக்காண்டி சனி தன்னுடைய வேலையை கட்டமிருப்பார். ஆனா சுப விரயமா நடக்கும். மனசுல என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ண போறாங்க மேஷராசிக்காரங்க. பெண்களாக இருக்க பட்சத்துல கர்ப்பப்பை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை, கர்ப்பப்பை எடுக்கிறது, கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் வர்றது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றது, அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்துல நான் கண்ணு படுற இடம். அதனால மேஷராசிகளுக்கு நிறைய கண்ணு பட போகுது. அவங்க குடும்பம் சார்ந்து கண்ணு படும். மேஷராசி இப்பயே இதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. வீடியோ பார்க்குற மேஷராசிக்காரங்களாக கூட நைட்டு நல்லா எந்திரிக்க நினைப்பாங்க, காலையில் பார்த்தா எந்திரிக்க முடியும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட கலையரசி, பிரபல ஜோதிடர் டாக்டர் வித்யா கார்த்திக் மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். சூப்பர் மேம். திரும்பவும் உங்களை இங்க சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம பேச போற ஒரு முக்கியமான விஷயம் தமிழ் புத்தாண்டு மேம். எல்லாருக்குமே எல்லாருமே நிறைய பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம வேற ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் உங்களை டிஃப்ரெண்டா உங்களை கூப்பிட்டுருக்கோம். தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னும் போது மேஷராசி முதன்மையான ராசி. மேஷராசிக்கு எல்லாருமே எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க இந்த மாசத்துல இருந்து இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க என்னென்னலாம் பெயர்ச்சி வருது அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்க. அதெல்லாமே தாண்டி என்ன பண்ணா உங்களோட லைஃப்ல ஒரு திருப்புமுனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் இந்த சித்திரையில இருந்து? மேஷராசிக்காரங்க மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நீங்க கேட்ட மாதிரி போன வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் மோர் தென் ஸ்பெஷல். என்ன விஷயத்துல ஸ்பெஷல் அப்படின்னா, 2 விஷயத்துல ரொம்ப ஸ்பெஷல். ஜோதிடம் ஒரு விடயத்தை அழகா சொல்லும். இந்த மகரத்துல ராகுவும் கடகத்துல கேதுவும் இருத்தல் அப்படின்றது அவர்களுடைய ஒரு பாயிண்ட். இப்போ இந்த 320 டிகிரியை இப்போ 180 இப்படியும் பிரிக்கலாம், மேல இருந்து கீழேயும் பிரிக்கலாம். இந்த மாதிரியான மிட் பாயிண்ட்ல நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ரிஷபத்துல ராகு உச்சம், அதே மாதிரி விருச்சத்துல கேது உச்சம்ன்ற மாதிரியான காலக்கடிதம்லாம் இருக்காதான்னு ரொம்ப பழைய நூல்கள் சொல்லக்கூடிய விஷயம். இந்த இடங்கள்ல, அதாவது காலபுருஷனுக்கு 4-10 இடங்கள்ல ராகு கேதுக்கள் அமையும் போது அது அவர்களுடைய சொந்த வீட்டிற்குள் வருவதற்கான ஒரு அமைப்பை கொடுக்கும். இத்தனை நாள் இல்லாம என் வீட்டுல வரும்போது அவ்வளவு ஜாலியா இருப்பேன், அவ்வளவு ஜாலியா ராகு கேதுக்கள் இருக்க போறாங்க. ஸோ இந்த வருடம் அதை தாண்டி குரு உச்சமாக போறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய குருவுடைய பெயர்ச்சி, அது உச்ச குருவான பெயர்ச்சியும் இந்த தடவை இருக்கு. அப்படின்ற போது மேஷத்துக்குல பொதுவாவே காலபுருஷத்துக்கு அப்படிதான் இருக்கு. அதனால இந்த தடவை பாத்தீங்கன்னா குருவோட பெயர்ச்சி இருக்கு. இது வரைக்கும் மிதுனத்துல இருக்காரு. கரெக்டா ஜூன் 1ஆம் தேதி வாக்கியப்படி இல்லாம திருக்கணிதப்படி வரப்போறாரு. ஸோ வாக்கியப்படி என்ன அப்படின்னா, யூஸ்வலி வாக்கியம் கொஞ்சம் லேட்டா வரும். இந்த தடவை குரு சீரக்கன்னு அமுச்சு விட்டுறாங்க, இப்ப நல்லது பண்ணுப்பான்ற மாதிரி. மே மாசமே வாக்கியப்படி குரு கடக வீட்டுக்கு பயிற்சியாக போறார். குரு கடகத்தில் அமர்தல் அப்படின்றது குருக்கு ஸ்தான பலம் அதிகரிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ குரு அந்த இடத்துல அமர்ந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய 6ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை, 10ஆம் இடத்தை, 12ஆம் இடத்துல ஆக்குபை பண்ணுவார். 4 ஆக்குபை பண்ணுவார். அப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உலகத்திற்கான வளர்ச்சி. ஏன்னா எப்பயுமே ஒரு பெயர்ச்சி பலன்கள் என்பது வேர்ல்டுக்கான ஒரு நேச்சுரல் ஹாரோஸ்கோப். நம்ம பிறக்கும் போது இருக்கிறது நம்மளுக்கான நேச்சுரல் ஹாரோஸ்கோப் மாதிரி ஒவ்வொரு வருடமும் அந்த வருடத்திற்கான நேச்சுரல் ஹாரோஸ்கோப். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து செவ்வாயோட அமைப்பு. சுக்கிரன் செவ்வாயோட வீட்டுல இருக்காரு. தென் அதுக்கப்புறம் ஒரு 4 நாள்லயே சுக்கிரன் அவரோட வீட்டுல போய் உட்காரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சூரியனுடைய ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் 5ஆம் அதிபதி வருடத்திற்கு ஒரு தடவை இருக்கிறதா சித்திரை மாத பிறப்பு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இந்த தடவை ராகுக்கு எது பயிற்சிகள் இருக்கு, குரு பயிற்சி இருக்கு. இதுதான் இந்த வருடத்தையே இனிமையாக்க போகுது. ஏன்னா வருட கிரகங்களுடைய பலனை வைத்து மட்டும்தான் முழுமையாக இயங்கும். மற்றது சொல்றது எல்லாமே மாச பலன்கள், மாசக்கோள்கள் நகரத்தை வச்சு சொல்றது. ஏன்னா இப்ப நான் தினம் என்ன பண்ணுவேன்றது ஒண்ணு இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல இருக்கும் போது அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு பயிற்சியை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. சனி பயிற்சியா, ராகுக்கு எது பயிற்சியா, எவ்வளவு. அதாவது இந்த தடவை என்னன்னா, சனி பயிற்சி ஆல்மோஸ்ட் ஒரு மார்ச் மாசம் வாக்கியப்படியும் கன்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு போயிட்டாரு. இந்த தடவை ராகுக்கு எது பயிற்சியும் இருக்கு, குரு பயிற்சியும் இருக்கு. அதுவே ஒரு நிறைய மக்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டான வாழ்வியலை கொடுக்க போகுது.
ஓகே. இப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ மேஷத்துக்கு வந்து எப்போ மேம் டர்னிங் பாயிண்ட்? மேஷத்துக்கு டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிச்சு எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கன்ஃபார்மா இருக்கு. ஓ எல்லாரும் என்ன வேணா சொல்லட்டான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைலண்டா வயலண்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக மேஷராசிக்காரங்க இருப்பாங்க. இது வரைக்கும் நான் ரொம்ப சீக்கிரட்டா நான் டெம்பிள் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு விஷயத்த சொல்றேன். எல்லாரும் இந்த 7.5 சனியை பார்த்து பயப்படுவாங்க. முதல்ல 7.5 சனின்னா அது என்ன மாதிரியான பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி புரிஞ்சிச்சுன்னா, ஜோதிடம் என்பதே வந்து இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அது பயமுறுத்துற விஷயமே இல்லை, ஒரு கைட் பண்றது, ஒரு கைடன்ஸ் தான். ஸோ அப்போ 7.5 சனினா ஃபர்ஸ்ட் என்னன்ற ஒரு கிளாரிட்டி மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதை பத்தியான ஒரு பயமோ இல்லை தேவையில்லாத புரிதலோ இல்லை எங்களை கழிவுத்துற வேலையும் நடக்காது. ரொம்ப சிம்பிள். இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி வரும்போது, தலைக்கு மேல சனி வரும்போது, 2ஆம் இடத்துக்கு சனி வரும்போது தான் 7.5 சனி பிடிப்புக்குள்ள இருப்பாங்க. ஒரு 7.5 வருடம் சனி ஆக்குபை பண்ணும். இந்த இடத்துல உட்காந்து அது பார்க்கக்கூடிய பார்வை அவர்களை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு கணக்கு. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்றது விரயஸ்தானம். விரயஸ்தானத்துல சனி வந்தா நிறைய விரயங்களை கொடுப்பார். இப்போ ஒரு மனுஷனுக்கு பணத்தை பத்தி தெரியணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஷேக் பண்றது என்ன பணம்ன்ற ஒரு விஷயம். கண்டிப்பா இந்த பணத்தை வச்சுதான் ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றத முகத்திலேயே காட்ட முடியும். அப்போ மனுஷங்களை பத்தியான, உலகத்தை பத்தியான, வாழ்வியலை பத்தியான பாடத்தை கொடுக்கறதுக்கு தான் 7.5 சனி வருதே தவிர வேற எதுக்கும் வரல. மற்ற எல்லா விஷயங்களை பத்தின ஒரு புரிதலை வந்து 7.5 சனியை ஒருத்தவங்க கிராஸ் பண்ணிட்டாலே அவங்க வாழ்வியல முழுசா முடிச்சிடுவாங்க. அதனாலதான் 30 வருஷத்துக்கு வாழ்ந்தவங்களும் 30 வருஷம் தாழ்ந்தவங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த தடவை மேஷத்துக்கு வரக்கூடிய இந்த 7.5 சனியோட அமைப்பு அப்படின்றது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சுபத்துவமாக போறார் சனி. ஏன்னா குருவோட வீட்டுல உட்காந்துருக்காரு. உலகத்துக்கே டார்ச்சரை பண்ற சனி இந்த தடவை அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்க க்ளோஸ் பண்ண போறாரு. ஏன்னா 30 வருஷம் அவருடைய முடிவு முடிஞ்சிருச்சு. ஒரு சுற்று முடிஞ்சு வந்து விடக்கூடிய விஷயம் இந்த வருடம் நடக்கிறது. அப்போ இந்த 2.5 வருஷமும் சனி வந்து சுபத்துவமாகி காட்ட போறாரு. அப்ப அதெல்லாம் முடிச்சுட்டேன், உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், கடைசியா வந்து உங்க வீட்டுல உட்காந்துருக்கேன், சோ நான் நல்லதுதான் பண்ண போறேன்ற மாதிரி தான் சனி உட்காந்துருக்காரு. அதை தாண்டியும் குருவோட பார்வை, இந்த குருவோட பார்வை நேரா சனியை பார்க்க போகுது. இப்ப சேட்டை பையன் பண்ற ஒருத்தனை வந்து டீச்சர் பார்த்துக்கிட்டே இருந்தா அவன் சேட்டை பண்ணுவானா? பண்ணணும்னு தோணா கூட பண்ண முடியாதுன்ற மாதிரி குரு டைரக்டா சனியை பார்த்து ஏய் நோன்னு சொல்ல போறாரு. சோ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சரியான சந்தோஷம். விரயம் நடக்கும், அதுக்காண்டி சனி தன்னுடைய வேலையை கட்டமிருப்பார், ஆனா சுப விரயமா நடக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சரியான டர்னிங் பாயிண்ட். நீங்க போன வருஷமா இருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் இல்லை, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சரியான டர்னிங் பாயிண்ட். இந்த டர்னிங் பாயிண்ட் நீங்க எதை வச்சு கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, என் லைஃப் இப்படி இருக்கிறது ஒரு அப்கிரேட் ஆயிடணும். அப்கிரேட் ஆகணும்னா என்ன, எனக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும், நான் நினைச்சது நடக்கும். அப்ப நனப்புன்னு சொல்லக்கூடிய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம், சிந்தனை 5ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல வந்து குரு உட்கார போறாரு. அவர் யாரு? உங்களுக்கு பாக்யாதிபதி, பாக்கியத்தை கொடுக்க கடமைப்பட்ட குரு 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்படி கொஞ்சம் டெக்னிக்கலா பேசணும்னா, மனசுல என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ண போறாங்க மேஷராசிக்காரங்க. இன்னொன்னு என்னன்னா, மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எனக்கு இப்படி ஒரு வீடு இருக்கணும், எனக்கு இப்படி ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அந்த ட்ரீம் இந்த வருஷம் ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா மனம் சார்ந்து நடக்கூடிய நிகழ்வுகளுக்கு குரு கொடுக்க போறாரு. அப்படின்ற போது இது இப்ப என்ன ஆகும், சும்மா நடக்குமா, அதுக்கெல்லாம் விரயம் பண்ணணும். ஸோ அப்போ இந்த தடவை விரயம் தேவையில்லாத விரயமா இல்லாம சுப விரயமாக போது அவர்களுக்கான சரியான இந்த 12 வருஷம் யாருக்கு டர்னிங் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு மேஷத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. மேஷத்துக்கு அப்போ டெஃபினட்டா டர்னிங் பாயிண்ட் 100% சூப்பர். இப்போ இந்த மேஷத்துக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எப்படி மேம் இருக்கும்? கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கவனமா இருக்கணும். ஏன்னா சனி உட்காந்து நான் சொன்ன மாதிரி குரு அமர்ந்த இடத்தை பால் செய்வார், சனி பார்த்த இடத்தை பால் செய்வார்னு ஒரு விதி இருக்கு. ஸோ சனினாலே கோல்டு பிளான்ட், நம்ம சயின்ஸை பேசணும்னா கோல்டு பிளான்ட் அது பார்க்கும்போது ஃப்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த இடத்த இது பண்ணும். அப்படின்ற போது 12ஆம் இடத்துல உட்காந்து அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை 6ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 6ஆம் வீடு தான் குணரோக சத்ருன்ற விஷயத்தை இண்டிகேட் பண்ணும். அப்போ இந்த 6ஆம் இடத்துல பார்க்கும்போது சனியோட பார்வை இருந்தால் நிறைய பேருக்கு இப்போ ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கப்புறம் குரு பார்வையில இருக்க போறாரு, அதுவுமே ஒரு 3 மாசம். தென் இந்த குரு அதிச்சாரமா வர கீழே வர போறாரு செப்டம்பர் மாசம், இப்படியே ரிங்க ஆட போறாரு. ஸோ அதனால சனி கொஞ்சம் அப்படி கட்டு கவுத்தி மாட்டி இப்படிதான் இருக்க போறாரு. மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். பெண்களாக இருக்க பட்சத்துல கர்ப்பப்பை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை, கர்ப்பப்பை எடுக்கிறது, கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் வர்றது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றது, அதே மாதிரி நெருப்புனா வாய் வெந்துராது. ஒருவேளை உங்களுடைய தசாபுதி நல்லா இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு சில நோய் தொற்றுகள் வருவதற்கான வாய்ப்புகள், சர்ஜரி பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. சனி 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நான் அப்படின்னா 6ஆம் இடம்னா இந்த குணரோக சத்ரு. அப்ப சத்ருவை வந்து அதிகப்படுத்துவார், எதிரிகள் அதிகப்படுத்துவார். அப்ப என்ன, நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம், சும்மா எதிரி வருவாங்க. அப்ப மேஷராசிக்காரங்க வளர போறாங்க, எதிரிகளையும் ஃபேஸ் பண்ண போறாங்க, வராது. அப்ப என்னன்னா ஸ்ட்ராங் ஆக போறாங்க. இயல்பாவே மேஷத்துக்கு கொஞ்சம் எதிரிகள் ஜாஸ்தி தான், இது வந்து இயல்பா இருக்கிற விஷயம். அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்துல நான் கண்ணு படுற இடம், அதனால மேஷராசிகளுக்கு நிறைய கண்ணு பட போகுது. அதாவது அவங்க குடும்பம் சார்ந்து கண்ணு படும்,
ஓஹோ. அது மூலமா ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறது, ஒரு மாதிரி ஃபீலா இருக்கிறது, ஒரு மாதிரி உடம்பு கை கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கிறது. மேஷராசி இப்பயே இதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. வீடியோ பார்க்குற மேஷராசிக்காரங்களா இருந்தா கூட நைட்டு நல்லா எந்திரிக்க நினைப்பாங்க, காலைல பார்த்தா எந்திரிக்க முடியாது, உடம்பு போட்டு அமுக்கும். இதை வந்து இந்த 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஒரு விதமான மனநோய்னா உடனே சைக்காலஜியா இல்ல, வெளியில சொல்ல முடியாது என்ன வியாதி இருக்குன்னு, ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஏதோ எனக்கு இருக்கோன்ற மாதிரியான ஒரு பிரம்மையை இது உருவாக்கும். அதை இந்த குருவும் சனியும் சேர்ந்து சில விஷயத்தை இயக்குவார்கள், ராகுவும் சேர்ந்து ஆமா அப்படின்ற மாதிரி அஸ்துப்பாடும். ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருஷம் கண்டிப்பாக கவனமா இருக்கணும். ஒருவேளை தசாபுத்தி நல்லா இல்ல, ராகு தசை நடக்குது, வேற தசை நடக்குதுன்ற பட்சத்துல சில பேருக்கு சர்ஜரியை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமா இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆரோக்கியம் சொல்லும் பொழுதே நமக்கு அதை சார்ந்த ஒரு விஷயம் உணவு, ஃபுட்டு. இப்போ இந்த அது சொல்லலாமா ஜாதகம் மூலமா, இல்லைன்னா வந்துட்டு அது கேட்குற கேள்வி தப்பான்னு தெரியல. இப்போ இந்த விஷயங்கள் வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம், இந்த விஷயங்கள் நீங்க சாப்பிடலாம் அப்படிங்கறத சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளுடைய எண்ணங்களாக மாறுகிறது. அதை தாண்டியுமே நம்மளுடைய சித்தமார்களத்துல இருக்கவங்களும் சரி, நம்மளுடைய ஜோதிடத்தை கண்டுபிடித்த மகான்களும் 108 பாதங்களுக்கும் என்ன விஷயம் கரெக்ட்ன்ற மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அது அப்படியே நடந்திருக்கிறது. அந்தக்குள்ளெல்லாம் போகாம நம்ம பொதுப்படையா இந்த வருடம் நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இயற்கையவே நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் மேக்ஸிமம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி குரு அப்படின்னாலே, குருவுடைய விஷயம் என்னன்னா, குரு அப்படின்னாலே கொலஸ்ட்ரால்னு அர்த்தம். குரு ராகு சேர்த்தா தான் கொலஸ்ட்ரால். சீரியஸ்லி இந்த ஃபுட் பைப்ல வரக்கூடிய கொலஸ்ட்ராலை இண்டிகேட் பண்றது எல்லாம் குரு ராகு சேர்க்கை. நீங்க நல்லா யாரை வேணா எடுத்து பாருங்க. 2022 இருந்து 2025க்குள்ள கண்டிப்பாக மீனத்துல இருக்கும் போதும் சரி, மேஷத்துல இருந்திருக்கும் போதும் சரி, கடகராசிக்காரங்க மேஷராசிக்காரங்க வயிற்றுல ஏதாவது சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. சர்ஜரி கண்டிப்பா நடந்திருக்கும். குரு ராகு கொலஸ்ட்ரால் சம்பந்தமா இருந்திருக்கும், இல்ல பிளட்ல கொலஸ்ட்ரால் இருக்கிற மாதிரி. வந்து கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும், நிறைய ஃபேட் இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, சனி அப்படின்னாலே லேசினஸ்ன்னு அர்த்தம். இது நம்ம சோம்பேறித்தனம் சொல்லுவேன்னா, அது ஒரு மாதிரியான லேசினஸை கொடுக்கும். அப்போ கண்டிப்பா நீங்க உங்களுக்காக யோகா பண்றது, ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சனிப்பிடியில இருந்து தப்பிச்சுப்பீங்க. ஓகே, ஓரளவுக்கு நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். ஏன்னா அதுல கொஞ்சம் வெயிட் போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேஷராசிக்கிறேன். ஏன்னா 4ஆம் இடத்துல குருனாலே கொஞ்சம் வெயிட்டா இருக்கக்கூடியது. 4ஆம் இடத்துல இருக்கும்போது நம்மளே கொஞ்சம் அப்படி விரியக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. ஏன்னா அது விரியக்கூடிய இடம். அப்போ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அதற்கான இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய மேஷராசிக்காரங்க யோகாக்குள்ள என்ட்ரி ஆவாங்க, ஹீலிங்குள்ள என்ட்ரி ஆவாங்க. இதெல்லாம் வந்து குருவுடைய பார்வையில் நடக்கும். ஸோ எந்த உணவை அவாய்ட் பண்ணால், கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவை அவாய்ட் பண்ணுங்க. எண்ணெய் உணவுகளை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். மேக்சிமம் இந்த புளிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சுவையை அவாய்ட் பண்ண சொல்லுங்க. இந்த வருடம் அதை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னே ஓரளவுக்கு சரியாக போயிடும். நான் எப்பயுமே 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பரிகாரம் சொல்லுவேன். அது நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாடும் சரி, அது வேற நடக்கும். பழைய சாதம் சாப்பிடுங்க, சனிப்பிடியிலேருந்து தப்பிச்சுப்பீங்க. மேஷம் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பழைய சாதம் சாப்பிட்டாங்கன்னா, தினம் அதுக்காண்டி நான் சாப்பிட சொல்ல, வாரத்துக்கு ஒரு தடவை பழைய சாதம் சாப்பிட்டாங்க அப்படின்னா, மேஷம் மட்டும் இல்லை, சிம்மமாக இருந்தாலும் சரி, அஷ்டமச்சனி நடக்கிறவங்களும் சரி, ஜென்மச்சனி நடக்கிறவங்க, மீனமாக இருந்தாலும் சரி, பழைய சாதம் சாப்பிட்டு, சனியோட பிடினா, சனினாலே கொஞ்சம் பழமைவாதி, பழைய விஷயங்களை இண்டிகேட் பண்ணுறவர். அதனால பழைய சாதம் சாப்பிட்டீங்கனாலே ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு சரியான தப்பிச்சிடலாம், ஹெல்த் விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் ஆரோக்கியம், நம்ம ஃபுட்டு பேசியிருந்தோம். அந்த உணவு இல்லை ஆரோக்கிய விஷயத்தில் தான் அதிகமான செலவுகளும் வருது. நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பணம் சார்ந்த விஷயத்தில், செலவு சார்ந்த விஷயத்தில் அவங்களோட சேவிங்ஸ் எப்படி இருக்கும்? மேஷராசிக்கு எதனா சேவ் பண்ணி வைக்க முடியுமா? சேவ் பண்ணி வைக்க முடியுமா? சேவ் பண்ணுறாங்களா பண்ண மாட்டாங்களான்றது வந்துட்டு சனியோட பையில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த விரயம் தான் நடக்க போகுது. விரயம் நடக்கணும்னா என்ன வரணும்? பணம் வரணும்ல. பணம் வந்தாலும் செலவு பண்ண முடியும். அப்போ குரு பணத்தை கொடுக்க போறாரு. கண்டிப்பா. ஸோ பணமும் கொடுக்க போறாரு, விரயமும் நடக்க போகுது. அப்போ தானி தினி சரியா போச்சு. இந்த தடவை வந்து எல்லாமே வந்து கரெக்டாக நியூட்ரலாக இருக்க போதே தவிர சேமிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை மேஷத்துக்கு. ஆனால் சேமிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மேஷம் இப்போ இல்லை, நான் எப்பயுமே சொல்கிறேன், சேமிச்சாங்கன்னா உடம்பு பிரச்சனை வந்துடும். அது மேஷத்தோட டிஃபால்ட் விதி. அதனால சேமிக்கணும். அதனால தான் அவங்களுக்கு தாட்டே வராது, பணம் பற்றி வரவே வராது அவங்களுக்கு. ஆனால் இந்த தடவை குருவோட பார்வை வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. விருச்சக வீட்டில் விழுது. அது விருச்சக வீடு தான் 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் தான் இன்சூரன்ஸை சொல்லக்கூடிய இடம். 8ஆம் இடம் தான் சேவிங்ஸை சொல்லக்கூடிய இடம். அப்போ கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க ஏதாவது ஒரு ஆர்டியை நீங்களா கம்பல் பண்ணி போடுங்க. அதை போட்டுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பண விரயத்திலிருந்து தப்பிச்சுப்பீங்க. ஸோ சேவிங்ஸ் இருக்குமானா வாய்ப்பு இல்லை, சேவிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா செலவு தான் ஆக போகுது. அதுதான் சனி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த செலவுன்றது யாருக்காக பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்காக பண்ணிப்பாங்க. எனக்குன்னு நான் பண்ணிக்கிறேன், எனக்குன்னு சில விஷயம் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதுக்கு பண்ணுறேன், என் கம்பெனிக்கு பண்ணுறேன். ஏன்னா அந்த சுயம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல தான் வந்து குரு உட்காந்துருக்காரு. அப்போ எந்த இடத்துல உட்காந்துருக்காரு? எனக்குன்ற விஷயம், என்னுடைய திறமையை காட்டுறேன், எனக்குன்னு ஒரு ஃபோன் வாங்குறேன், எனக்குன்னு ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகுமே தவிர. ஆனால்
இப்போ பண்ணக்கூடிய இந்த செலவு உங்களுடைய 30 வருடத்திற்கான ஒரு விதையா இருக்கும். அசெட் மாதிரி. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மேஷராசிக்காரங்க வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. செலவு தான் ஆகுமே தவிர சேமிப்புக்கு வாய்ப்பு கம்மி. வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இல்லைனா வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்களா? டெம்பிள் எக்ஸ்பிரஸ்க்கு அவங்க ஏதாச்சும் வெளியில் இந்த ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான தானங்கள் செஞ்சால் வந்துட்டு அவங்களுக்கு அதிக பலன் உண்டு அப்படின்னு சொல்லி. இப்போ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே நடக்க போகுது. ப்ளஸ் அவங்க வண்டி வாகனம் ஆசை எல்லாமே நிறைவேற போகுது. ஆனால் விரயங்கள் அதிகமாக எட்டி பார்க்க போகுது. அது சுபவிரயமாக மாற்றிக்கிறதுக்கு நான் அதை ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்தேன். சில கலரை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா மேக்ஸிமம் மேஷராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் டார்க் ப்ளூவையும் பிளாக்கையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த கலரை பயன்படுத்த வேணாம், டார்க் ப்ளூவை பயன்படுத்த வேணாம். அதுக்காண்டி எங்கள் பேண்ட்டே அப்படிதான் மேடம், எங்கள் சட்டை அப்படி, அது வந்து உங்கள் யூனிஃபார்மே அப்படித்தான், நான் அதை சொல்ல வரல. ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த கலர்களை நீங்கள் அவாய்ட் பண்ண, அது நம்மளால முடியும். டே டு டே பண்ண வேண்டாம். முக்கியமான இடத்துக்கு போகும்போது பிளாக், ப்ளூ அந்த 2 கலரையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட். சனியோட கலர். எஸ், கண்டிப்பாக. பிளாக் கலர் ராகுவுடைய கலர், அது சனியோட கலர்ல நம்மள அப்படி மாத்திக்கிட்டோம். ஆக்சுவலி ப்ளூ தான் சனியோட கலர். ராயல் ப்ளூ வந்துட்டு டார்க் ப்ளூ வந்துட்டு சனியோட கலர். அப்ப இந்த 2 கலரையும் கொஞ்சம் இந்த தடவை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர், விரயத்துல இருந்து தவிர்க்கிறதுக்கு. அதே மாதிரி பஞ்சமஸ்தான அதிபதி வந்து உட்கார போற நிறைய ரெட் கலர் பயன்படுத்துங்க. மேஷராசிக்காரர்கள் இந்த ரெட் கலர் பயன்படுத்துறது, சும்மா ரெட் கலர்ல ஏதாவது ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கிறது, ரெட் கலர் பேனால நீங்க எழுதுறது, இதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமான சக்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி பெண்களாக இருக்க பட்சத்துல பிங்க் கலர் பயன்படுத்துங்க. சூப்பரான ராஜயோகம் உங்களுக்கு வரும். ஏதோ ஒரு மேரேஜுக்காக ப்ரப்போசலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த கலர் போட்டு ஒரு சுடிதார் போட்டு நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும். இது வந்து ஏன்னா இந்த எண்ணங்கள் நம்மளுடைய தாட்டை மாத்துன்றது சயின்ஸாவும் சொல்லக்கூடிய விஷயங்கள். நம்ம ஜோதிடர்கள் எல்லாமே அறிவாளிகள் தான், சயின்ஸா தான் சொல்லியிருக்காங்க. அதை சயின்ஸ்ன்னு இப்போ நீங்க சொல்றீங்க, நம்ம ஆன்மீகம் ஜோதிடம் அப்ப சொல்லியிருக்காங்க அதற்கான பெயர். அப்ப இந்த நிறங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது, ஏன் இந்த 2ஆம் வீட்டு அதிபதி தான் சுக்கிரன். அப்ப குடும்பம் அமையணும், காசு வரணும், பணம் வரணும்னா மேஷராசிக்காரங்க பிங்க் கலரை பயன்படுத்துறது மிகச்சரியான ராஜயோகத்தை இந்த வருடத்துல கொடுக்கும். அதே மாதிரி ரெட் கலர் பயன்படுத்துறது ரொம்ப சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். கொஞ்சம் எல்லோ பயன்படுத்தும் போது கவனமா, உங்களுக்கு அது யோகியா அவயோகியா இல்லைன்றதை பார்த்துட்டு நீங்க பயன்படுத்தீங்கன்னா ஓகே. குரு பகவான் உங்களுக்கு அவயோகியா வந்து நீங்க எல்லோ கலர் பயன்படுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதுக்கு பெட்டர் நம்ம ராசிநாதன் இயக்கிட்டு இருக்கிறது பெஸ்ட். ரெட் கலர் பயன்படுத்தினா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொடுக்கும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு யாராக வேணா இருக்கலாம், எந்த ஊர்ல வேணா இருங்க, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நான் சொல்றேன் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை இந்த வருடத்துல மினிமம் ஒரு 3 தடவை பண்ணிடுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத விரைய செலவு உங்களை நோக்கி வராது. நம்ம பார்த்துட்டு இருக்க மக்களாக இருந்தாலும் சரி, காயத்ரி மேம் உங்களுக்கும் சொல்கிறேன், யார் வீட்டில் பைப்பு ஒழுகிட்டு இருக்கோ, யார் வீட்டில் வந்துட்டு பாத்ரூமில் லீக் ஆகுதோ, ஷிங்க் லீக் ஆகுதோ, அவங்க வீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதம் பட்ஜெட்டில் துண்டு விடும். ஏன்னா தண்ணி தான் பணத்தை சொல்லக்கூடியவன். அப்போது இந்த தடவை விரயம் வரதான் போகுது. அது சுப விரயமாக இருக்கணும், தேவையில்லாமல் அன்னெசரி செலவாகக்கூடாது. அப்படின்னா இந்த தடவை தண்ணீர் தானம் மேஷராசிக்காரங்க கொடுத்தாங்கன்னா ஜெயிச்சிடுவாங்க. அதுவும் 11ஆம் இடத்துல ராகு இருக்கான், அடுத்து 10க்கு போறான். அப்ப இந்த ராகு அப்படின்னாலே பிளாஸ்டிக் இண்டிகேட் பண்ணும். அப்ப நீங்க கொண்டு போய் உடனே நான் தண்ணீர் பந்தல் வைக்க முடியாது, என்கிட்ட காசுல எல்லாம் நம்ம நேர்களுக்கு வரும். ஒண்ணு வேணும், அந்த பெட் பாட்டில் 10 ரூபா பெட் பாட்டில் இருக்குல்ல, அது ஒரு 21 வாங்கிக்கோங்க. அப்ப குருவை ஆக்டிவேட் பண்ணிடலாம் அந்த நம்பர்ல. 21 வாங்கி ஏதாவது ஒரு முருகன் கோவில்ல, இன்னும் கடல் பக்கத்துல இருக்க முருகன் கோயிலா இருந்தா இன்னும் விசேஷம், அந்த முருகன் கோயில்ல கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு தடவை வாங்கி கொடுத்துருங்க. அது வாங்கி கொடுத்து 21 நாள்ல உங்களுக்கான லைஃப் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா செருப்பு தைக்கிற தொழிலாளி எல்லாம் சனியின் காரகத்துவம். 12ஆம் இடமே பாதத்தை குறிக்கிறாடா, அந்த இடத்துல போய் சனி உட்காந்துருக்காரு. எனக்கு வேலையில பிரச்சனை வந்துருச்சு, நான் காசு கொடுத்தேன் ஃபாரின் போறதுக்கு, எனக்கு இன்னும் நடக்கல, அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லை வேலைக்காக நீங்க பண்ற செலவுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு செருப்பு தொழிலாளிகளுக்கு நீங்க ஒரு வேளை உணவு சும்மா அதெல்லாம் கட்டித்தரப்படாம ஃபுல் மீல்ஸை வாங்கி கொடுங்க. அதுவே உங்களுக்கு சூப்பரான பலனை இந்த தடவை கொடுக்கும். ஸோ இந்த 2 விஷயத்த மேஷராசிக்காரங்க இந்த வருடத்துல பண்ணாங்கன்னா, ஒரு 3-4 தடவை பண்ணாங்கன்னா விரயம் தவிர்க்கப்படும், பணவரவுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. சூப்பர் மேம். தண்ணி தானம் வந்து மேஷராசிக்காரர்கள் பண்ணால் அவங்க லைஃப்பில் வந்து அடுத்த லெவல் வந்து 21 நாள்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.